அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா வாசுகி எங்க போயிட்டா? வெளிய இல்ல டோர் போட்டிதான் இருக்கு. பாத்ரூம்ல இல்லையே. அப்பவே குளிக்கிற சவுண்ட் கேட்டதே. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கூப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம். என்னதான் இருந்தாலும் வாசுகி அப்படி பேசி இருக்க கூடாது. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையில. புரிஞ்சிருந்தா அந்த ஒரு வார்த்தையை சொல்லிருக்க மாட்டா. நேத்து நைட்டும் சரத்து வேணி எல்லாம் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் கிளம்பி அவரால் தூங்க போனதோ வந்து எனக்கு என்னன்னு படுத்து நல்லா தூங்கியாச்சு. புருஷன் கோபமா இருக்கானே என்ன ஏதுன்னு பேசுவோம். எனக்கு என்னன்னு இருக்கா நானா வந்து எல்லாம் பேசட்டும்னு. என் மேல என்ன தப்பு? அப்படிலாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ பார்க்க கூடாது. விட்டு கொடுத்து போறதுனால ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். இருந்தாலும் வாசுகி பேசுனது தப்பு இல்ல. அந்த தப்புக்காகவாத அவ வந்து பேசணுமே. சரி ஓகே இருக்கட்டும். எப்பதான் எப்படி பேசுறான்னு நானும் பாக்குறேன். உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா? எனக்கும் வரும். ஆமா ஆமா எனக்கும் கோபம் வரும். நான் இப்ப கூட ரொம்ப ரொம்ப கோபமா தான் இருக்கேன். எஸ் எஸ் ரொம்ப கோபமா இருக்கேன். பார்க்கலாமா இல்ல வேண்டாமா? 40 நாளைக்கு மேலன்னு தான் சொன்னாங்க. நமக்கு 38 நாள் ஆச்சு. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா பாத்துருவோமா? இல்ல இல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா ஐயோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். கரெக்ட் ஒரு வாரம் ஆகட்டும். ஆனாலும் நேத்து வேணி சுபா கூட பஜாருக்கு போகும்போது அவங்களுக்கே தெரியாம டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அச்சோ அதை வாங்கிட்டு வந்ததுல இருந்தேவும் செக் பண்ணி பாத்திரலாங்கிற நினைப்பு தான் வருது. ஐயோ வாசுகி கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன கண்டிப்பா ஒரு 4-5 நாளாவது போகட்டும். ஆமா ஆமா போகட்டும். இல்ல இல்ல இப்பவே நமக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏதாவது அறிவு இருக்கா? 38 நாள்ல இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு மட்டும் யார்கிட்டயாவது சொன்ன கண்டிப்பா எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால இதெல்லாம் நாமளும் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிரம்ம ஆனா பிராந்தி. அதனால கண்டிப்பா வேண்டாம். நெகட்டிவ் மட்டும் வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனாலும் வாங்கிட்டு வந்த கிட்டு சரி ஓகே எதா இருந்தாலும் என்ன இப்ப ஏதாவது நெகட்டிவா வந்தாலும் அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு வேணா பாத்துக்கலாம். ஆனா இப்பவே பாசிட்டிவ் வரும் நம்பிக்கை இருக்கு. 38 நாள் ஆச்சு. காலையில பார்த்தா கண்டிப்பா தெரியும்னு சொன்னாங்க. பாத்துருவோமா இல்ல வேண்டாமா? என்ன இவ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அன்னி சவுண்டும் கேட்கல. எந்த ஒரு சவுண்டும் கேட்காம என்னவா இருக்கும்? இல்ல இல்ல கூப்பிட்டுருவோம். வாசுகி வாசுகி. இல்ல இல்ல ஒரே மனசா பாத்துருவோம். 40 நாள் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. 2 நாள் தானே கம்மி. அதனால நம்பிக்கையா பாத்தலாம். அக்கலாட்டி கிட்டு வேற கையில இருக்கா. மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்னும் 2-3 நாள் கண்டிப்பா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். கண்டிப்பா இன்னும் 1 மணி நேரத்துல பாத்தலாம்னு மனசை மாத்திட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வரதான் செய்வேன். அதனால ஒரே மனசா இப்பவே பாத்தலாம். வாசுகி. அச்சோ இவங்க வேற கூப்பிடுறாங்க. தூங்கி முடிச்சிட்டாங்களா? சரி ஓகே நல்லதான். பாசிட்டிவ் மட்டும் ரிசல்ட் வந்தது இவங்க கிட்டயும் காமிக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும். பாத்துருவோம். கிட்ட எடுத்து வாசுகி. ஐயோ இவங்களுக்கு பதில் சொல்லாம இதோ வரேங்க. இதோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துறேன். ஓகே ஓகே. இன்னும் 5 மினிட்ஸா? பாத்ரூம்ல வச்சலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாளே. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். வரட்டும். என்ன இதுன்னு பேசிட்டு இல்ல கோபப்பட்டு சண்டையாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே போலாம். இந்நேரம் சரத்து ஊருக்கு போயிருப்பானா? இல்ல 8 மணி ஆகும்னு சொன்னா ட்ரெயின்ல தூங்கிட்டு போனாலும் போவாங்க. ஒரு 8 மணிக்கு மேல கால் பண்ணி கேட்டுக்குவோம். வாசுகி அப்படி என்னதான் பண்றா? டே திரு ஏண்டா அவசரப்படுற? 5 நிமிஷம் தானே வெயிட் பண்ணு. வேற வழி வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த டெஸ்ட கல்யாணத்துக்கு முன்ன ஒருக்க பார்த்தேன். அப்ப எதுவும் தப்பா இருக்க கூடாதுன்னு நான் அப்ப வேண்டிக்காத சாமி இல்ல. அத்தனை கடவுளையும் கும்பிட்டுட்டு டெஸ்ட் பார்த்தப்போ எனக்கு பாசிட்டிவ் தான் வந்தது. தலையில இடி விழுந்த மாதிரி அந்த ஒரு வேதனைய இப்ப நினைச்சாலும் அழுக வரும். எப்படியும் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஆனா இப்போ திரும்பவும் நான் டெஸ்ட் பார்க்க போறேன். இப்பவும் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். போன தடவை பாசிட்டிவ் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த தடவை நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போன தடவை மாதிரி என்னை ஏமாத்திராதீங்க ப்ளீஸ் கடவுளே. இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்ல என் திருவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த குடும்பத்துக்கேவும். ஆனாலும் இப்ப நெகட்டிவ்னு எது வந்தாலும் கண்டிப்பா உங்க யாரையும் திட்ட மாட்டேன். ஏன்னா போன தடவை பாசிட்டிவ்னு வந்தப்போ உங்க கோவிலுக்குலாம் வரக்கூடாது, உங்க யாரையுமே பார்க்க கூடாதுன்னு
அந்த அளவுக்கு மனசுக்குள்ள எல்லா கடவுளையும் திட்டினேன். ஆனா கண்டிப்பா இப்போ அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்காக இல்லாட்டியும் என் புருஷனோட என் திருவோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும். இவ்வளவும் பேசுறேன், ஆனா பாசிட்டிவ் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஓகே ஓகே, லேட் ஆகிட்டே இருக்கு. டெஸ்ட் பாத்திரலாம். இதற்கு 2 டிராப்ஸ் மட்டும். கரெக்ட் கரெக்ட். ஐயோ பயமா இருக்கே. கடவுளே கடவுளே கடவுளே. ஒரு லைன்ல ரெட் கோடு, இன்னொன்னு இன்னொன்னு அது இன்னொன்னு. வாசுகி, அடடடா, இன்னைக்கு என்னதான் பண்றான்னு தெரியலையே. 5 நிமிஷம் சொன்னா இப்பவே 10 நிமிஷம் ஆச்சு. என்னதான் பண்ற சத்தமே இல்லாம. வாசுகி, என்ன பண்ற? வாசுகி, கேக்குதா இல்லையா? வந்துட்டியா? என்னாச்சு? என்னதான் பண்ண? என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன். அது வந்து ஓ, மேடம் தான் என் கூட சண்டை போட்டிருக்கீங்கல்ல. சாரிங்க சாரிங்க, நான் தான் தேவையில்லாம உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், அதான் லேட் ஆகுதுன்னு கூப்பிட்டேன். சரி ஓகே, நான் போய் கிளம்புறேன். அது ஆமா, அது இங்க பாருங்க, உங்க மேல கோபம் அப்படியே தான் இருக்கு. கோபம் இருக்கிறதுனால அக்கறை இல்லாமலாம் இல்ல. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் முகம்லாம் அழுத மாதிரி தெரியுது. அழுதீங்களா என்ன? அது வந்து அழுதீங்களா? இதுக்கு அது வந்து உங்களால. என்னாலயா? சரியா போச்சு. நீங்க பேசுனதெல்லாம் தப்பு இல்ல. நான் மட்டும் கோபப்படக்கூடாது, பேசக்கூடாது. அப்பாவும் நானும் பேசிட்டு இருக்க மாத்திரம் நீங்க கூட வந்து பேசுறீங்க. சரி ஓகே, தப்புதான், சாரி. என் மேல தப்புனா நான் மன்னிப்பு கேட்டுருவேன். உங்களை மாதிரி பேசாம இறுகி போயெல்லாம் இருக்க மாட்டேன். இல்ல, அது என் மேலதான் தப்பு. இருக்கட்டுங்க, இருந்தாலும் சாரி. எல்லாரும் இருக்க மாத்திர டக்குன்னு உங்களை திட்டிட்டேன், கோபமா பேசிட்டேன். இனி கண்டிப்பா இன்னொரு தடவை நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், அழ வேண்டாம். இல்ல எத்தனை தடவை சாரி கேட்கணுமோ சொல்லுங்க, நான் கேட்டுறேன். நான் தாங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்களா? எதுக்கு? இல்ல, நான் தான் தேவையில்லாம நேத்து பேசினேன். நீங்க என்கிட்ட கோபப்பட்டது கூட எனக்காக தான். என்ன மாமா ஏதாவது சொல்லிட்டா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு கோபப்பட்டு என் பேச்ச நிப்பாட்டினீங்க. கரெக்டா? அது அது வந்து கரெக்ட் தானே? இல்ல, நான் என்னதான் இருந்தாலும் கோபப்பட்டது. சாரிங்க. ஒண்ணு நல்லா புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உங்களை புரிஞ்சுக்கல. அதாங்க உண்மை. இனி கண்டிப்பா புரிஞ்சு நடந்துக்கிறேன். என்ன நீங்க வாட்டுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அதனால ஒண்ணும் இல்லைங்க, நானும் எதுவும் மனசுல வச்சுக்கல. சரி ஓகே, நீங்க போங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எனக்கு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்னையோட எனக்கு 38 நாள் ஆகுது. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க. அது மாதிரி நேத்து வேணி ஊருக்கு போறதுக்காக தேவையான திங்ஸ் வாங்க பஜாருக்கு போறேன்னு சொன்னேன்ல. ஆமா. அப்போது பிரெக்னன்சி கிட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அதுல இப்போ நான் டெஸ்ட் பார்த்தேன். டெஸ்ட் பாத்தீங்களா? என்னாச்சு? என்ன? அது வந்து என்னங்க ஆச்சு? 38 நாள்ல எப்படி? நீங்க அன்னைக்கு 40 நாளைக்கு மேல ஆகணும்னு சொன்னீங்க. இப்பவே எதுக்குங்க அதெல்லாம்? என்னங்க ஆச்சு? இப்ப பார்த்தா இது ரிசல்ட் தெரியுமா? சொல்லுங்க, ரிசல்ட் தெரியுமா? தெரியுமா? என்ன ரிசல்ட் வந்திருக்கு? அது வந்து சொல்லுங்க, என்ன ரிசல்ட் வந்திருக்கு? வாசுகி, சொல்லு வாசுகி. ஏன் அமைதியா இருக்க? எதா இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு சொல்லு. நீங்களே பாருங்க. இது வந்து டபுள் கோட் இருந்தா வாசுகி பாசிட்டிவா? வாசுகி, இது ஆமாங்க, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. வாசுகி, அப்பனா நீ? நான் அம்மாவாக போறேன். நீங்க அப்பாவாக போறீங்கங்க. வாசுகி, இது உண்மைதானா? அது வந்து உனக்கு தெரியுமா? பார்க்க தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இதே மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து செத்துறலான்னு சாக துணிஞ்சவங்கன்னா இந்த ரிசல்ட் என்னால மறக்க முடியுமா? இதுதாங்க பாசிட்டிவ். என்னங்க என்ன நீங்க அழுக? அது என்னங்க என்னங்க அது வாசுகி,
வாசுகி நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு விஷயம் சொல்லுவேன்னு. ஒவ்வொரு நாளும் டெய்லி எண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இன்னும் 7 நாள் இருக்கு, இன்னைக்கு இன்னும் 6 நாள் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படி எதிர்பார்க்காம நீ வாசுகி வாசுகி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அந்த நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஞாபகம் இருக்கா? அதை நீ என்கிட்ட சொல்லவும் முடியாம, நீ வாய் விட்டு அளவும் முடியாம அந்த அந்த நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் வாசுகி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அப்போ நினைச்சேன் வாசுகி, சீக்கிரம் நம்ம குழந்தைய நீ கையில ஏந்தனோன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்னால நம்ப முடியல வாசுகி. இது கன்ஃபார்ம் ஆகும்ல? நம்பிக்கையா இருக்கலாம்ல? இருக்கலாங்க, கன்ஃபார்ம் தான். சரி ஓகே வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல முத நம்ம வீட்டுல எல்லார்ட்டையும் இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல ஃபர்ஸ்ட் வைஷாமாட்ட சொல்லிட்டு இந்த கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல். இல்ல வைஷாமாவை கூப்பிட்டா அவங்க வரையில ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டா. வாசுகி நீ இந்த குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் நான் மட்டுமே உனக்கு கேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போனாலும் எல்லாத்துக்குமே நானே பாத்துக்கிறேன். அதனால ஆனா வீட்டுல யாராவது போறேன்னு சொல்லிட்டா வாசுகி என்ன பண்ணலாம்? மட்டும் சொல்லிட்டு போலாமா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து சொல்லுமா? என்ன பண்ணலாம்? மதன், நீங்க ஏன் அழுகுறீங்க? நான் அழுகுறேனா? நான் எங்க அழுகுறேன்? ஏதாவது நீ வாட்டுக்கு கண்ணீர் முத்து முத்தா வடியுது. இதுல ஏன் அழுகுறேன்னு கேக்குறீங்களா? அது இங்க பாரு, சோகத்துல மட்டும் கண்ணீர் வராது, சந்தோஷத்துலயும் கண்ணீர் வரும். இது சந்தோஷத்துல வர கண்ணீர். ஏய் வாசுகி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னங்க ஆனா என்ன வாசுகி? அச்சோ வாசுகி, நான் உன் விருப்பத்தை கேட்காம ஐயோ நான் வாட்டுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்கேன். சாரி வாசுகி, அன்னைக்கு நீ சொன்ன இதெல்லாம் வேண்டான்னு நான் அதை மறந்துட்டு சந்தோஷத்துல சாரி நான் உன்னை எதுவும் வற்புறுத்துற மாதிரி எதுவுமே இருக்க கூடாது வாசுகி. நீ எப்பவும் ஓ இஷ்டப்படி சந்தோஷமாவே இரு. அப்புறம் நீ சொல்லு உனக்கு ஓகேனா? அதுக்கப்புறம் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறது எல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு ஓகேவாவா? அப்படின்னா இல்ல வாசுகி, அன்னைக்குனா இல்ல நீ வந்து குழந்தை பெத்துக்கவா வேண்டாமான்னு என்கிட்ட கேக்குறீங்களா? நான் வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டான்னு அப்படியே விட்டுருவீங்களா? அது வந்து நீ உன்னோட விருப்பம். இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வாசுகி என்னாச்சு? விடுங்க முத. வாசுகி விடுங்கன்னு சொன்னேன். என்னமா? வாசுகி என்னாச்சு? வேண்டாம் பேசாதீங்க. என்னன்னு சொல்லு. இல்ல என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன நினைச்சு பேசுறீங்கன்னு கேட்டேன். வாசுகி இல்ல ஆமாமா, நீங்க தான் என் மேல கோபமா இருக்கீங்கல்ல, எதுக்கு பேச சொல்றீங்க? நீங்க நாங்கன்னே சொல்லுங்க. ஏய் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்து பேசுனதும் நீங்க பேசுனத கேட்டதும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க ஆனா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. ஆனா அதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. வாசுகி நான் அன்னைக்கு அதை எதுக்காக சொன்னேன், ஏன் சொன்னேன், எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம இப்ப வரைக்கும் என்ன அதை திரும்ப சொல்லி கஷ்டப்படுத்துறீங்கல்ல. ஏய் கஷ்டம் இல்ல, அதனால நான் எவ்வளவு போதுங்க. நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கல. ஏய் வாசுகி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுற? இது நீங்க பேசினா கரெக்ட், நான் பேசினா தேவையில்லாததா? நீ அன்னைக்கு அந்த வார்த்தை அன்னைக்கு நான் ஏன் சொன்னேன்னு இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் யோசித்தீங்களா? இல்ல என்கிட்ட கேட்டீங்களா? எதனாலும் இருந்துட்டு போகுது. அப்படி சொல்றது என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்த நீ யோசித்தியா? சாரி, ரொம்ப சாரி. நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, சுபா கஷ்டப்படுறாளுங்கிறதுக்காக. என்ன அறியாம அந்த ஒரு வார்த்தை, சுபாக்கு அடுத்து நம்ம குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் சொன்னது. அதுக்காக நான் எதுவுமே வேண்டான்னு சொன்னேனா இல்ல வந்தா அதை ஏதாவது பண்ணிடலான்னு சொன்னேனா? சொல்லுங்க, அப்படி நான் என்ன சொன்னேன்? சுபாக்காகயா? அதானே. இப்ப கேளுங்க, எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் பேசி சுபாவே சமாதானம் ஆயிட்டா. ஆனா நீங்க இப்ப வந்து கேளுங்க, ஆனா எனக்காக நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறீங்கல்ல. இல்ல நீ இங்க பாரு. போதும் என்னமோ நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் ஆசை. ஆனா இதுக்காக எந்த ஒரு மெனக்கடும் எடுக்கல. நான் அது வந்து போங்க. இதுக்கு முன்ன கோபப்பட்டதாவது ஓகே, ஆனா இப்ப நான் சந்தோஷமா வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் உனக்கு ஓகேவான்னு கேக்குறீங்க. எனக்கு ஓகே இல்லாம தான் உங்ககிட்ட வந்து ஆசையா சொன்னேனா? இன்னும் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ண மனசு இல்லாம இப்பவே டெஸ்ட் பார்த்தேனா? சொல்லுங்க. இல்ல அது வந்து வாசுகி, நீ அன்னைக்கு சொன்னதும் நான் சொன்னது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும்னா போங்க. அப்புறம் நான் மனசார சொல்றேன், குழந்தைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் தவா இருக்கிற மாதிரி இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிமிஷம் அந்த மனசு வேதனை இப்பவும் எனக்குள்ள இருக்கு. கையில அள்ளி தூக்கலையேன்னு அதுல உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப மனசார நல்லா கேட்டுக்கோங்க. மனசார என் குழந்தைய பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன். இனி உங்க விருப்பம், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா போங்க. இல்ல நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது எனக்கு ஓகேதாங்க. இங்க பாரு, என்ன நீ இல்ல
ஒரு மாதிரியா இருக்கு. நான் வெளியே ஹால்ல போய் உட்கார்றேன். வாசுகி நான் வெளியே போறேங்க. வாசுகி நின்னு முழுசா பேசிட்டு போ. நான் போறேங்க, பேசல. ஏய் என்ன உனக்கு? நீங்க அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க கூடாது. உனக்கு ஓகேவா நீங்க கேட்டிருக்க கூடாது. அவ்வளவுதான்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்ல. போறேன். ஏய் வாசுகி வாசுகி இங்க பாரு நின்னு. வாசுகி வாசுகி அது ஐயோ நான் தான் கஷ்டப்படுத்திட்டேனா? ஆனா அன்னைக்கு வாசுகி பேசும்போது அந்த வார்த்தை எனக்கு வலிக்குதே. ஒரு வார்த்தை எனக்கு கஷ்டப்படுத்திட்டாங்கிறதுக்காக நான் 4 நாள் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேனா? புரியல வாசுகி வாசுகி நான் உன் பக்கம் இருந்து யோசிக்காம ஐயோ இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாசுகி நீ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க. இதுக்காக நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கோம். ஆனா இப்ப அந்த சந்தோஷம் நடக்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இல்ல 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 நம்ம 2 பேத்துக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வாசுகி கிட்ட போய் பேசலாம். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிக்குவோம். கரெக்ட். இதோ இன்னும் ஒரு 1 hour தான். 1 hourல இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஏய் வேண்டாம் வேண்டாம், நீ உன்னோட ஒர்க்க பாரு, நான் போய் பாத்துக்கிடுவேன். ஆமா ஆமா. அப்புறம் 4 நாள் நான் ஃப்ரீயா விட்டுருக்கேங்கிறதுக்காக ஒர்க்ல ஏதாவது சொதப்புனீங்க அப்புறம் டேய் அவ்வளவுதான், நேரா பெங்களூருக்கே வருவேன். புரியுதா? ஓகே ஓகே. சரிடா. இல்ல இல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம்னா கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு. நான் ஏதோ ரிப்ளை பண்ணாட்டி கால் பண்ணு. ஓகே எப்பனாலும் தான். டென்ஷன் பார்ட்டி என்ன பண்ணுது? ஓ டென்ஷனா பேசுதா? ஓகே ஓகே. சரி 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 நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை வெயிடா அப்புறம் கூப்பிடுறேன். ஓய் என்ன கத்தி முடிச்சிட்டியா எல்லார்கிட்டயும்? என்ன பார்க்க உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப. ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, இந்த வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆகி கோபப்பட்டேன்னு நினைச்சுக்கோ, இன்னொரு 5-6 வருஷத்துல தலை ஃபுல்லா நரைச்சிடும். சீக்கிரம் தாத்தாவாயிடுவடா. ஓ 5-6 வருஷத்துல தாத்தாவாயிடுவேன். எஸ் எஸ். அப்புறம் டேய் சித்தூன்னு கூப்பிட மாட்டேன், தாத்தூன்னு கூப்பிடுவேன். தாத்துவா? தாத்தாவா தாத்து. அடிச்சேனா? அம்மா என்ன கிளம்பிட்டியா? எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸா? நார்மலா நீ எப்பவும் போற ட்ரெஸ்ஸே போடலாம்ல, இது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? நீ எங்க போறேன்னு சொன்னீனா எவ்வளவு மணி நேரம் டிராவல்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். ஓ இது வேறயா? ஆமா 1 hour இல்ல 2 hoursனா இந்த ட்ரெஸ் ஓகே, 3-4 hoursனா சுடி ஸ்கர்ட் அந்த மாதிரி ஓகே. அதையும் தாண்டிச்சுனா சிம்பிளா நைட் ட்ரெஸ் மாதிரி காட்டன் டாப் பேண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். போதுமா, கண்ணை கட்டுது. நீ போய் நைட் ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ. ஓ அப்பனா டிராவல் ரொம்ப தூரமா? அது எங்கன்னு சொன்னாதான் என்னவா? சஸ்பென்ஸ் சொன்னேன்ல. ஓ சஸ்பென்ஸ்ல தீய வைக்க. சரி ஓகே எதனாலும் வச்சுக்கலாம். உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேல? சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனா என் அண்ணன்களா ரொம்ப கலாய்ச்சாங்க. எதுக்குமா? எங்கன்னு கூட கேட்காம புருஷன் கூப்பிட்டதும் அவன் பின்னாடியே போறியே, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டா, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஐயோ இது வேறயா? ஆமாண்டா. சரி போங்க, ஒரு நாள் தானே என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டுட்டேன். ஏய் உன் அண்ணன் சரத்துக்கு கால் பண்ணியா? 3 ரீச் பண்ணிட்டாங்களா? மெசேஜ் பண்ணேன்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே. ஏண்டா அங்க போனதும் அவங்களாம் எப்படி அந்த ரூம்க்குலாம் போவாங்க புக் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும்? ஏமா உன் அண்ணன் போலீஸ்காரங்கிறதே மறந்துட்டியா? எங்கிட்ட போய் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணதை கண்டுபிடிக்க மாட்டானா? அதெல்லாம் பார்த்து போய்க்கிடுவான். 2 பேரும் தனியா போறாங்க, இன்னொரு ஆள் கைடுக்கு இருந்தா நல்லா இருக்காது. அவங்களா போயிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு மட்டும் ஒரு 2 பேரு சரத்துக்கும் வேணிக்கும் வேலை பாக்குறதுக்காக. வேலைனா அவங்களுக்கு பிடிச்சா வீட்லயும் சமைச்சு கொடுக்கலாம், அப்புறம் அவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி அங்கேயே இருந்து அவங்களுக்கு கிளீன் பண்ண எல்லா வேலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 2 பேரு. ஓ அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? எஸ் எஸ். ஆமா அந்த 2 பேரு எல்லாம் உங்க சரத்து பாத்துக்குவான். அதாவது உங்க சரத்துக்கும் வேணிக்கும் எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிருக்கேன். ஏன் ரூம்க்கு போனதும் உன் அண்ணனும் அண்ணியும் நான் சொன்ன அந்த 2 பேரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆகுவாங்களா? அப்படி யார் அது? உன் அண்ணங்காரன் போய் பார்த்ததும் கால் பண்ணி கேளு. ஏய் சொல்லு என்கிட்ட, யார் அது? கொஞ்ச நேரம் பொறுமா, வெயிட் பண்ண மாட்டியா? இல்ல அது வந்து இங்க பாரு, அங்க அவங்க 2 பேரும் போனது ஹனிமூன் ட்ரிப்புக்காக. ரூம் சர்வீஸ்க்கு யாரையும் நம்பி வைக்க முடியாது. அதுக்காக அது தெரிஞ்சவங்க தான், போறவங்க சேஃபா இருக்கணும்ல, அதுக்காக இந்த ஏற்பாடு. எல்லாம் ஓகே. ஆனா அந்த 2 பேரு யாருடா?
யாருன்னு உன் அண்ணன் பார்த்து சொல்லுவான், அப்போ கேட்டுக்கோ. இல்ல அது வந்து ஏய், என்ன உனக்கு? இல்ல திடீர்னு 2 பேர் அங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னதும் அதான் யார் என்னன்னு கேட்டேன். நீ அத பத்தி எதுவுமே யோசிக்க வேணாம், எல்லாத்தையும் உன் அண்ணங்காரையும் பாத்துக்குவான். இப்ப நாம என்ன பண்ணணும்? ஊருக்கு போறோம். எதுக்காக போறோம்? நான் ஆசைப்பட்டு கேட்டேன், அதனால என்ன கூட்டிட்டு போற. அப்ப நீ எப்படி இருக்கணும்? நானு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். திரும்ப சொல்லு, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். திரும்ப சொல்லு. சிரிச்சிட்டேன், போதுமா? சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகே, இதுதான் அழகு, இப்படியேதான் இருக்கணும். ஓகேவா? சரி சரி, என் அண்ணனுக்குலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொன்ன, நமக்கு நான் இருக்கேன்ல. இல்ல, நானும் போய் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். அது நீ சொல்லணும்னு அவசியமே இல்லையே, எனக்கே தெரியும். சித்தார்த், உனக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இது நம்ம 2 பேத்துக்கும் இல்ல உனக்கு இந்த சித்தார்த் கொடுக்கற சஸ்பென்ஸ் கிஃப்ட் மாதிரி. ட்ரிப்பு போறதும் கிஃப்ட் தானே. இன்னைக்கு நைட்டு இங்க கிடையாது, ஜாலியா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரு 4-5 நாள் செம்மையா என்ஜாய் பண்றோம், சூப்பரா சுத்தி பாக்குறோம். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யறேன். ஓகே ஓகே, 2 பேரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துருவோம். ஓகேவா? சரிடா, கேக்க கேக்க சந்தோஷமா இருக்கு. இப்பவே குதிக்கணும் போல இருக்கு, அவ்வளவு சந்தோஷம். ஓகே ஓகே, அங்க போய் குதிச்சுக்கலாம், ஆடலாம் பாடலாம். ஓகேவா? சித்தார்த்து, இந்நேரம் என் அண்ணன்காரன் கண்டிப்பா 3 ரீச் பண்ணிருப்பான். அங்க கிளைமேட் சூப்பரா இருக்கும்ல. அண்ணன் என்ஜாய் பண்றானோ என்னமோ. நீ ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போறா, அவ முகத்துல உள்ள அந்த சந்தோஷத்தை அக்கா ரொம்ப ஆசையா இருக்குடா. அதெல்லாம் உன் அண்ணன் பாத்துக்கிட்டோம், நாம இப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன கொஞ்சம் என் அண்ணனை பத்தி பெருமையா பேசிட்டா பொறுக்காதே. இல்ல, இப்ப இந்த பெருமை தேவையா? அதுவும் இல்லாம உங்க அப்பன் என்னாச்சு? திட்டுடா, திட்டு, நல்லா திட்டு. சிந்து, இல்ல திட்டு திட்டு, எங்க அண்ணனை திட்டு, எங்க அப்பாவை திட்டு. கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா உன் கூட அப்படியே பேசிக்கிட்டே போலான்னு நினைச்சேன். நீ திட்டா, நல்லா திட்டு. நான் அப்படியே கோபமாவே வாரேன். அம்மா தாயே, பேசலாமா? உன் அண்ணனை பத்தியும் பேசல, உங்க அப்பாவை பத்தியும் பேசல, போதுமா? நிஜமா? சரியான ஆளுதான். சரி வா, லேட் ஆகுது, போகலாம். புறத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே.